வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சின்ன மாடியில் ஜாஸ்தி பிளான்ட்ஸு எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன மிளகாய் செடி அதை பெரிய பாட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம 6 மிளகாய் செடி இந்த ட்ரம்முக்குள்ளே செட் பண்ண போகிறோம் பாருங்க. தண்ணி போகிறதுக்காகி நம்ம வேஸ்ட் கப்ளிங் வச்சுட்டு ரப்பர் வாஷர் போட்டு நல்லா டைட் பண்ணிடுவோம். நல்லா டைட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டுக்கு மேலே இது வச்சிடுவோம். சரிங்களா? இது 3 அடி நீளம், 2 அடி அகலம் இந்த ட்ரம் இருக்கு. அப்படி நம்ம ஸ்டாண்ட் மேலே செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டு நல்லா செக் பண்ணிடுவோம். வாசரெல்லாம் கீழே ரப்பர் வாசர் நல்லா டைட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டோம். இப்போ மேலாப்பில் கேப் இருக்கு, அதில் சொல்யூஷன் போட்டுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். சொல்யூஷன் போட்டுட்டோம்னா சைட்லேருந்து தண்ணி எதுவுமே லீக் ஆகாது. பிவிசி பைப், இது 3 இன்ச்சு பிவிசி பைப்பு ரெண்டாக கட் பண்ணியிருக்கு. ரெண்டாக கட் பண்ணிட்டு இது சின்ன சின்ன கட்டு கொடுத்துருக்கு. இதை எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் சைட்லேருந்து அப்படியே போயிடும். அது எல்லாமே சென்ட்ரலில் நிற்கும். சென்ட்ரல்லேருந்து அப்படியே அந்த வேஸ்ட் கப்ளிங் வழியாக கீழே ஹோல்ஸ்லேருந்து வெளியே போயிடும். அதேக்கான செட்டப்பு 2 பக்கம் பார்த்தீங்கன்னு கேப் இருக்கு. அந்த கேப் நம்ம சின்ன சின்ன கல் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த சின்ன சின்ன கேப் இருக்கு, அதில் மண்ணை போகக்கூடாது, தண்ணி மட்டும்தான் இறங்கணும். அதுக்காக தான் இந்த கல்லில் போட்டிருக்கோம். பெரிய கேப்பில் நம்ம தேங்காய் நார் வச்சுருக்கோம். தேங்காய் நார் 2 பக்கம் வச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம காஞ்ச இலை போட போகிறோம். காஞ்ச இலை போட்டோன்னு வச்சுக்கோங்க, மண் எதுவுமே இறங்காது. மண் இறங்காமல் தண்ணி மட்டும்தான் வடிகட்டு கீழே வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, காஞ்ச இலை போட்டிட்டோம். இதை போட்டுட்டு கையால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம இப்போ மண்ணை போட போகிறோம். 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம மண் போடுவோம். இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மண்ணை எங்கிட்ட இருக்க பல மண் இருக்கு, அது ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் பல மண்ணை போடுவேன். இந்த பல மண்ணில் பார்த்தீங்கன்னா வெப்பம் புண்ணாக்கு, அப்புறம் உம்மி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வர்மி கம்போஸ்ட் போட்டு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே அதுக்கு மேலே போட போகிறேன். அந்த காஞ்ச இலை இருக்கல அதுக்கு மேலே போட போகிறோம் பாருங்க. ஒரு 2 இன்ச் வரைக்கும், 2 இன்ச் மட்டும் போதும். இந்த பல மண்ணு தானே, அதனால் 2 இன்ச் போட போகிறோம். இதுக்கப்புறம் நல்லா அதை அப்படியே சமமாக பண்ணிடணும். சமமாக பண்ணிவிட்டு மேலே நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணுவோம். மேலே தண்ணி ஊற்றிட்டு கீழே கரெக்டாக அதை வடிகட்டு வரதா, கீழே தண்ணிக்கு இறங்குதா, அது ஒரு வாட்டி செக் பண்ணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, செட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 5-6 இன்ச்சு காலி இருக்கு. இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணிவிடுவோம். கீழேருந்து தண்ணி இறங்கிருச்சுன்னா ஓகே, டன்னு. இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னொரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம மண் ஏற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மரக்கட்டை சாம்பல் இருக்கும்ல, சாம்பார் எழுத்திருக்கோம். சாம்பார் இதை 15 லிட்டரோட கணக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு எப்படி கேட்டிங்கன்னா, இது வேப்பம் புண்ணாக்கு பார்த்தீங்களா, சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரைகோடர்மா போட போகிறோம். ட்ரைகோடர்மா பயோ ஃபர்டிலைசரு. உங்களுக்கு செடியோட வேறு எதுவுமே ஃபங்கஸ் பிடிக்காது. இதை போட்டோம்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போட போகிற கடுகு புண்ணாக்கு பார்த்தீங்களா, கடுகு புண்ணாக்கு வரும். இதை ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். வெஜிடபிள் செடியை தான் நீங்கள் க்ரோ பண்ணணும்னு வைங்க, இது ரொம்ப நல்லது, ரொம்பவே நல்லா இருக்கும். இது செடிக்கு ரொம்ப க்ரோத் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வர்மி கம்போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் கணக்கில் போடுறோம். இப்போ இதை 15 லிட்டர் கணக்கு. சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 லிட்டர் பார்த்தீங்கன்னா அப்புறம் 6 லிட்டர் மண், 4 லிட்டர் வர்மி கம்போஸ்ட்டு, அதே மாதிரி 4 லிட்டர் கோகோபீட் போட போகிறோம். 1 லிட்டர் வேற நம்ம ஃபர்டிலைசர் போட்டோம்ல, அதெல்லாம் ஒரு 1 லிட்டர் கணக்கு. இது 15 லிட்டர். இதே மாதிரி நம்ம 60 லிட்டர் போட போகிறேன் நான். 60 லிட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ட்ரம் ஃபுல் ஆயிடும் பாருங்க. இப்போ இதில் டோட்டல் 60 லிட்டர் போட்டிட்டோம். 2 இன்ச்சு மேலாப்பில் காலி வைக்கணும். 2 இன்ச்சு காலி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம இந்த கேப் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா, எல்லா மண்ணை சமமாக பண்ணிட்டோம். 2 இன்ச்சு மட்டும் காலி வச்சுருக்கோம். 2 இன்ச்சு காலி வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே செடி போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஈரப்பாதை இருக்கணும். நல்லா தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக மண் ஈரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, இப்போ குழி நோண்டிடுவோம். ஒரு 6 குழி ரெடி பண்ணிடுவோம். 6 குழி ரெடி பண்ணிட்டு அப்படியே நல்லா 6 செடி மிளகாய் செடி, இந்த 6 பச்சை மிளகாய் செடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செடி கோயம்புத்தூர் எக்ரி எக்ஸ்போல வாங்கினது.
பாருங்க ஒரு 15-20 நாள் கழிச்சு நான் இப்போ இதை வந்து இதில் பெரிய பாட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு செடிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சு கேப் விடணும், கண்டிப்பாக கேப் கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த பாட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் எப்படி செட் பண்ணியிருக்கு அதுக்கான வீடியோ போட போகிறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம 6வது செடியும் போட்டாச்சு. பாருங்க 6வது செடி போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல ரொம்ப நல்லா சூப்பராக செட்டப். 3 அடி அகலம் 2 அடி நீளத்தில் வந்து நம்ம 6 மிளகாய் செடி போட்டிருக்கோம். ஒரு வாரம் வரைக்கும் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் ஊற்றுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.